எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நைட் டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். நைட் டிஃபன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இரவு டிஃபனு ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறோம், ராய் சேமியா தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு தாளிக்க போகிறோங்க. இந்த ராய் சேமியா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ராய் சேமியா சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ராய் சேமியா எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான டிஃபன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ராய் சேமியா நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்குறேங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதுமானதுங்க. நம்ம ஊறுன்னு கிடச்சா ஒரு கழுவி நம்ம ஆவியில் வேக வச்சிடலாங்க. ஊறட்டுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டுங்க. பாருங்கள், எல்லாம் ஒரு தடவை அலாசி கடிச்சிட்டுங்க. இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், துணி போட்டு பாத்திரம் வச்சுக்குதுங்க. இப்படி பழன்னு போட்டுருங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாவும் அதிக வச்சு பாருங்கள். ராய் சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. ரொம்ப வேக வெட்டினா கொலன்னு ஆயிருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. அது ஆறுட்டு நம்ம பார்க்கலாம். ஆறுட்டுங்க அப்படியே. பாருங்கள், அது தாளிக்கிறதுக்கு நம்ம வடக்கல் வச்சுட்டுங்க. சிம்மில் வச்சுட்டுங்க. வடக்கல் வச்சாச்சுங்க. வச்சு கடுகு போட்டுக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுங்க. காரம் ஜாஸ்திங்க, குழந்தைங்க காரம் மாட்டாங்க. பக்கத்து தள்ளி நின்றுக்குங்க. பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சுங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வதங்கிட்டுங்க. அந்த வதங்கிறதுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட் உப்பு போட்டால் நம்ம சேமியாவுக்கு சேர்த்து தாங்க சால்ட் உப்பு போடுறோம். இப்போ தாங்க போடுறோம். வர இந்த அளவுக்கு நான் போட்டுருக்குறேங்க. சரியாக இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. ராய் சேமியாவுக்கு எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்குங்க. நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இப்போது வெங்காயம் எல்லாம் வணங்கிருச்சுங்க. நம்ம இந்த சேமியா பாருங்கள், இப்படி உதிரி வச்சுருக்குறோம். பாருங்கள், கட்டி இல்லாமல் உரித்து வச்சுங்க. அப்படி உறுத்த முடியலான்னு எண்ணெயில் போட்டால் அது இப்போ தானாகவே பளன்னு வந்துடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. ரொம்ப வணக்காமல் ரொம்பாமல் அப்படியே பச்சை இல்லாமல் கொஞ்சம் முக்கால்த்துக்குன்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ராய் சேமியா இதில் போட்டுடலாங்க. ஈஸியான டிஷ் தாங்க. ஹெல்த்தியான டிஃபன் தாங்க. ஈஸியாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இன்னொரு முறை இருக்குது, நான் சொல்லி கொடுக்குறேங்க. நம்ம சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணிக்கணுங்க. நைட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்றைக்கி டிஷ் சாப்பிட போகிறோன்னு நினச்சிக்கோங்க. இது பேச்சுலரெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. வாங்கிட்டு வந்து வேக வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு வடக்கல் வச்சுங்க. வடக்கல் மேலே ஒரு தட்டோ ஒரு ஓட்டை பாத்திரமாக வச்சு அது மேலே வச்சு இட்லி பாத்திரம் இல்லைனாலும் வேக வச்சு சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைங்கிறத விட நேற்று உப்புமா செஞ்சவங்க வெள்ளரவை, இன்றைக்கி நம்ம ராய் சேமியா செய்கிறோம். நம்ம நாளைக்கு காலையில் உங்களுக்கு லஞ்சு தாங்க நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ எப்போவுமே என்ன இருக்கோ அதுதாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் எதாச்சும் எதுவுமே செய்கிறோம் அதுதாங்க நான் போடுறேன். வீடியோவுக்கு வேண்டி நான் போடலைங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிறது நம்ம போட போகிறோங்க. நம்ம அதில் வந்து மேக்ஸிமம் எங்கள் வந்து கிராமத்து சைடுங்கிறனால நாங்கள் கிராமத்து முறையாக தாங்க நாங்கள் போடுற எல்லா டிஷ்ஷுமே கிராமத்து முறையில் தாங்க போடுறோம். எங்கள் கோயம்புத்தூர் ஃபேமஸ்லாம் முக்கால்வாசி அரைச்சி வைக்கிற குழம்பு சூப்பராக இருக்குங்க. பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸுங்க. நல்லாவும் இருக்குங்க. நாங்கள் அந்த மசாலா பொடியெல்லாம் அதிகமாக சேர்த்த மாட்டேன். எங்கள் கோயம்புத்தூர் சைடில் மேக்ஸிமம் நான் சேர்த்த மாட்டேங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம வீட்டில் ஓனாக செய்கிறதாங்க நான் சேர்ப்பேன். ஏதாச்சும் முடியாத பட்சத்துக்கு தாங்க நான் அந்த இது சேர்த்துவேன். பாருங்கள், இந்த ராய் சேமியாவுக்கு அதெல்லாம் வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த தயிரில் என்ன பண்ணலாங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூ உங்கள் ஆப்ஷனல் தாங்க, ஆனால் சேர்த்துனா சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. போட்டு ரொம்ப கலர் வரலாங்க.
நம்ம நைட்டு சாப்பிட்றதுனால ஒரு கலர்னால் போதுங்க. ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ராகி சேமியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாதாங்க தெரியும். கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கும் கமெண்ட் பண்ணாதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும். பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை. அதுக்கப்புறங்க பாருங்கள், சூப்பராக ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடாத குழந்தைங்க சாப்பிடலையா, இது வேண்டாங்கிறாங்களா, அவங்களுக்கு இனிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அதிலே நம்ம வேக வச்ச ராகி சேமியாலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதில் உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா நம்ம அஸ்கா சர்க்கரையாக சேர்த்திங்க. பாருங்கள், நான் கரும்பு சர்க்கரை தான் சேர்த்துறேன். கொஞ்சம் இந்தளவு கரும்பு சர்க்கரை போட்டுடலாங்க. பாருங்கள், நிறைய சூப்பராக இருக்குங்க. இந்த சேமியா போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சாப்பிடாத குழந்தைகளுக்கு கரும்பு சர்க்கரை போட்டாச்சுங்க, தேங்காய் போட்டாச்சுங்க. இது போட்டு உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும்னா நெய் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிங்க, அரை ஸ்பூன் ஊற்றிங்க. ஊற்றி நல்லா கலக்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ராய்ஸ் இது நான் கலக்கி காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம இனிப்பு ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பயங்கர டேஸ்ட்டில் இருக்குதுங்க. கார ராகி சேமியா, இனிப்பு ராகி சேமியா, இந்த மாதிரி நம்ம ஒரே இதில் 2 செஞ்சுருக்கலாங்க. ஈஸியாக இருக்குங்க. இது டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பாய்ங்க.